கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் இந்த 6வது அதிகாரத்திலே மீதி இருக்கின்ற பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். குறிப்பாக 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 49 முடிய நாம் இன்றைய தினத்திலே படிக்க கேட்டோம். குறிப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து இந்த தொடர்ந்து வர பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவை சமவெளி பொழிவாக இது கருதப்படுகிறது. அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது மத்தேயு அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறார்னா மலை பிரசங்கம். இதை நம்ம என்ன சொல்றோம்னா சமவெளி பிரசங்கம். இயேசு கிறிஸ்து சமவெளியில் நின்று இஸ்ரவேல்கள் மக்களோடு, யூத மக்களோடு, மற்ற எல்லா சமுதாய புறயினத்தாரோடு இயேசு பேசின காரியங்களை லூக்கா என்ன பண்றாருன்னா இது எங்க நடக்குதாக அடையாளப்படுத்துகிறார். ஒரு சமவெளி, அதாவது ஒரு மலை இல்லாத பகுதியாக, ஒரு பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாட்டான ஒரு ஏரியாவில் இது நடைபெறுகிறதாக பார்க்கின்றோம். இப்போ இயேசு 20ஆம் வசனத்தில் எப்படியாக தொடங்கப்படுகிறது, தம் சீடர் மீது தம் பார்வையை திருப்புகிறார். வாசிங்க 20ஆம் வசனத்தை. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்க்கிறார். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இதுக்கு இன்னொரு பேரை கொடுக்குறாங்க. இந்த 20ஆம் வசனத்திலிருந்து வருகிற வசனங்களுக்கு மத்தேயுல பாக்கிய வசனங்கள் சொல்றாங்க. இங்கே நம்ம என்னதான் சொல்றோம், பாக்கிய வசனங்கள். இங்கிலீஷ்ல பியாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை அடையாளப்படுத்துவது வழக்கம். குறிப்பா இந்த பாக்கிய வசனங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப புரட்சிகரமான ஒன்றாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்க மத்தேயுல எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல பாருங்க. நீங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்புறம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்டத்தட்ட பாக்கிய வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பாக்கிய வசனங்கள் எல்லாம் ரொம்ப புரட்சிகரமானது, கடவுளுடைய திரு சித்தத்தை வெளிப்படுத்துகிற வசனங்களாக அமைகிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதெல்லாம் செய்யவே முடியாது, செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்களாக, அதை செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக, அதை செய்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியும் என்கின்ற செய்தியை இயேசு ஆண்டவர் இந்த பாக்கிய வசனங்களாலே நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்ப நம்ம லூக்கா 6:20 வந்துட்டீங்கன்னா இங்க எப்படி சொல்றாரு பாருங்க. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்களை உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 23 வாசிச்சிட்டீங்களா? அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படியே செய்தார்கள். அடுத்தது 24 பாருங்க. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதல்களை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களுக்கான உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ரைட். இப்படியே இந்த பாக்கிய வசனங்கள் இங்கே நிறைவேறுகிறதாக பார்க்கிறோம். இதுல ரொம்ப மையப்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஹாப்பி ஆர் த புவர் அண்ட் ஓ டு ரிச், அதாவது ஏழைகள் பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நேற்று ஆடிபுரத்தில் பேசும்போது சரி, இங்கேயும் சரி, நிறைய பேர் இடத்துல எழும்பின கருத்துக்கள்
பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம் அப்படின்றது பணத்தை தானே குறிக்கிறது, செல்வத்தை தானே குறிக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கம்ப்ளீட்லி ஒரு டிராஸ்டிக்லி ஒரு சேஞ்ச் வருது. என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டுல பொறுத்த மட்டும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார் சொல்லி அவருடைய ஆசீர்வாதம் எதை பொறுத்து அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், பணத்தை பொறுத்து, செழிப்பை பொறுத்து, அவருடைய சொத்துக்களை பொறுத்து தான் ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டுல மையப்படுத்துறாங்க. இதுவும் தாவீதா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், அரசர்கள் கூட அந்த செல்வத்தை சார்ந்துதான் ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கம்ப்ளீட்டா புதிய ஏற்பாட்டுல வரும்போது இயேசு பணத்திற்கும் செல்வத்திற்கும் பணக்காரர்களுக்கும் எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் முதல் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இரண்டாம்ன்றதை விட புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஏன்னா யூதர்கள் கடவுளை பார்த்த பார்வை வேறு, இயேசு கிறிஸ்து கடவுளை நமக்கு வெளிப்படுத்தின பார்வை வேறு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணமா சொன்னா, பழைய ஏற்பாட்டுல பழி வாங்குதல் என்பது ரொம்ப முக்கியமானதா இருந்தது. ஒருவனுக்கு கண் போச்சுன்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர், இப்படிதான் இருந்தது. எதிரிகளை கூட அழித்து அவர்களை கொலை செய்வதுதான் நியாயமாக, நீதியாக பார்க்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல வரும்போது இன்னைக்கு வாசித்த, இப்ப நம்ம தொடர்ந்து தியானிக்க போற பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா, உன் சத்துருக்களை நேசின்றாரு, பணக்காரர்களே செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ. அந்த 23ஆம் வசனமா 24ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ. எதுல கொண்டு வராரு பாருங்க, பாக்கிய வசனங்களை கொண்டு வரார். நீ ஐஸ்வர்யனாக இருந்தால் நீ பாக்கியவானாக இருக்க முடியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் எப்படி மாறி இருக்கிறது என்றால், இந்த செழுமை இறையல் பேசுகிற திருச்சபைகளாக மாறிடுச்சு. அதாவது சொல்ல போதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்னது ப்ராஸ்பரிட்டி தியாலஜி? பொதுவாகவே இந்த சபைகள் எல்லாம் இந்த சாட்சி சொல்லும் போது பார்த்துருக்கிறீங்க. நம்ம சர்ச்சில் அப்படி நம்ம பண்றது கிடையாது. குறிப்பா இந்த மெயின் லைன் சர்ச்சஸ்ல எல்லாம் பண்றது கிடையாது. இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல புதுசா வருகிற திருச்சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாட்சி நேரத்துல சபை மக்கள் சொல்ற சாட்சி எப்படி இருக்கும் தெரியுங்களா? கர்த்தர் எங்களுக்கு வீடு கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கார் கொடுத்தாரு, கர்த்தர் எங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு இந்த நகையை வாங்க கிருபை செய்தாரு, இந்த பணத்தை சேர்க்க கிருபை செய்தாரு. பணம் 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 பணம், பணத்தை சார்ந்த பொருட்கள், இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக மக்கள் கருதுறாங்க. நம்ம கூட பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம், பணம் இருந்தா ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அப்போ உண்மையிலே இந்தியாவில் அதிகமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அம்பானியும் அதானியும் மோடியுடைய நெருக்கமானவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நம்மளுடைய கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டா, ஏன்னா அவங்க கிட்ட தான் 1க்கு 100 கார் இருக்கு, 15, 10, 20 பங்களா இருக்கிறது, எல்லா பணமும் அவர்கிட்ட இருக்கிறது. எப்பவுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பணத்தை வைத்தோ இல்ல செல்வங்களை வைத்தோ இல்ல செழிப்பை வைத்தோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மதிப்பீடு செய்யக்கூடாதாக இருக்கிறது. அப்போ எது கடவுளுடைய உண்மையான ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்ப்போம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவது, அப்புறம் பரலோகத்துக்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிற வழிகள், ரைட். வேற அன்பை வெளிப்படுத்துவது, ரைட், சூப்பர். அப்புறம் ஏழைகளுக்கு உதவுவது. அப்புறம் ஒரு வார்த்தை இயேசு சொன்னதுதான், தன்னைத்தான் வெறுத்து தன்னலம் துறந்து என்னுடையவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கடவுளுடைய சித்தத்தை செயல்படுவதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அடுத்தது உலக பார்வையில என்ன கேட்டா எது ஆசீர்வாதம்னா, நீங்க படுத்தோன்னு நல்லா தூக்கம் வருது பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அடுத்தது ஒரு நோய் இல்லாத குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நம்மளால 4 பேர் தீங்கு அனுபவிக்காமல் நம்மளால 4 பேர் வாழ்றாங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். மற்றவருடைய பணத்தையோ பொருளையோ மற்றவருடைய பொருட்களையோ நாம் சுரண்டி வைத்து கொண்டு, நாம் குவித்து வைத்து கொண்டு நம்மை நாம் பணக்காரர்கள் என்று சொல்வதனால ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அத்தனை பேருடைய சாபத்தை தான் நம்ம என்ன பண்றோம், மாறிக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால இன்னும் மத்தேயுல சொல்லுவோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமையான ஒரு வாழ்க்கை, அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார்.
போதும் என்கின்ற மனது. அதுக்கு அடுத்தது வந்து அன்றன்றைக்கு தேவையான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்களுக்கு இந்த இறையல் கற்றுக் கொடுக்கும்போது இந்த மன்னா இறையல் அப்படின்னு மன்னா பொருளாதாரம்னு கற்றுக் கொடுப்பாங்க. மன்னா எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கிருந்து நம்ம இது வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற உணவு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனாக, ஒரு பொருளாதாரத்தின் அமைப்பாக நமக்கு காணப்படுகிறது. என்னது, அன்னைக்கு தேவையான மண்ணானா பண்ணும் நமக்கு கொடுக்கப்படும். அதிகமா சேர்க்கிறவர்களுக்கு, குறைவா சேர்க்கிறவர்களுக்கு அவங்களுக்கு நிறைவாக அது அமையும். அதிகமா சேர்த்து வைத்தீங்கன்னா அது பூச்சி பொறுத்து அது பயனில்லாம மாறிவிடும். ரைட்டா? இதே வந்து உங்களுக்கு மறுநாள் வந்து ஓய்வு நாளா இருக்கிறது, சாபத் டேவா இருக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் என்ன கிடைக்கும்? 2 மடங்கு கிடைக்கும். அப்ப கடவுள் இன்னைக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுப்பார். நாளைக்கு உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னா நாளைக்கு தேவையானதை இன்றைக்கு கொடுத்துருவார். அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுகிற அளவில் கடவுள் உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார். இதுதான் மன்னா பொருளாதாரம். அப்ப மன்னா பொருளாதாரம் நமக்கு கற்றுத்தருது என்னன்னா, என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் சம்பாதிக்கணும். என் 10 தலைமுறைக்கு நான் சம்பாதிக்கிறது தேவையில்லாது. அதுதான் அந்த ஐஸ்வர்யனுடைய நிகழ்வுல வருகிறது. உன்னிடத்தில் ஒரு குறை உள்ளது அப்படின்னு சொல்லுவார். என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது, உன்னிடத்தில் இருப்பவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்போ இயேசுடைய கான்செப்ட், இயேசுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கிறது. யோபு கூட முடிக்கும் போது சொல்லுவாங்க, தான் இழந்து போனதை அப்படி என்ன பண்றாரு? இரட்டத்தனியாக பெற்றுக்கொள்கிறார். இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி என்றால், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சிரும் அப்படின்றாரு. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, அந்த ஐஸ்வர்யவானும் லாசருவுமான அந்த உவமையில பாத்தீங்கன்னா, அப்போ அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், எனக்கு நான் வந்து ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்னு கேட்கும்போது, நீ அங்க நல்லதை அனுபவிச்ச, அவனும் அங்க என்ன பண்ணான்? தீமையை அனுபவிச்சான். இப்போ அவன் ஆற்றப்படுகிறான், நீ அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற. அப்போ இங்க நாம் எப்படி வாழ்றோம்னு பொறுத்துதான் மறுமையில் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பது இயேசு நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. அப்ப இங்க பணம் வேண்டாவா அப்படின்னா வேண்டான்னு சொல்ல முடியாது. பணம் தேவைதான். ஆனால் எதுக்கு தேவை அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அன்றாட தேவைக்கு போதும், என் வாழ்வுக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதுமான பணம் சம்பாதிக்கிறது தவறு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு, நடத்துவதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதில் தவறே கிடையாது. பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, உழைக்க மனம் இல்லாதவர்கள் சாப்பிடக்கூடாது. நம்முடைய சாப்பிடுவதற்கு, குடும்பத்தின் தேவைகளுக்கு சம்பாதிப்பதில் தவறே கிடையாது. நம்மளும் நிறைய நேரங்களில் ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறோம், பணத்தை பற்றி பேசுகிறோம், செல்வங்களை பற்றி பேசுகிறோம். நிறைய இடத்துல நம்ம சொல்லும் போது சொல்றோம், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், எல்லாமே ரைட். ஆனால் பணத்தை குவித்து வைப்பது, பணத்தை சேர்த்து வைப்பதுக்கு தான் நாம் எதிரானவர்கள். அப்படின்னா அர்த்தம்னா, 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு தலைமுறைக்கு உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க போதும். மீதி இருக்கிறத இல்லாதவர்களோடு கொடுங்க. நிறைய பேர் நீங்க யோசித்து பாருங்களேன், இல்லாதவங்க தான் கொடுக்குறாங்க, இருக்கிறவங்க என்ன பண்றான்? வீட்டுல அடுக்கி வைத்துன்னு இருக்கிறான். இன்னொன்னு ஒரு கதை கூட இருக்கு பாருங்க. ஒருத்த வந்து தன்னுடைய இயேசு சொல்ற உண்மையில தான் இருக்கும், அவனுடைய உணவுக்கு கிடங்கு பத்தல, குடோன் வந்து என்ன பண்ணல, பத்தல, என்ன பண்ணலாம்? நைட்டுனா யோசிப்பான், இதை இடிச்சுட்டு பெருசா கட்டலான்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, மானிடனே, இன்னைக்கு ராத்திரி நீ செத்துட்டனா நீ என்ன ஆவ? உன் பொருள் எல்லாம் என்ன ஆகும்? யோசித்து பார்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பணத்தாசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த பாக்கிய வசனங்கள், இந்த பியாட்டிட்யூட்ஸ் வந்து மிக மிக பெரிய சவாலாக நமக்கு இருக்கிறது. இதை சொல்றபடி வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம வாழ வேண்டியதாக இருக்கிறது. முடிந்த மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆவியின் கனிகளை, இந்த மலை பிரசங்கத்துல, இந்த சமவெளி பிரசங்கத்துல சொல்லப்படுகிற இந்த பாக்கிய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க முயற்சி செய்வோம். அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் நிமித்தமாய் ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து,
இயேசுவின் நிமித்தம் கண்டிப்பா நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். அதுதான் ஆணித்தரமான ஒரு விஷயம். நான் கூட சின்ன வயசுல இருந்தாலும் யோசிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டேஸ்ல வெளியே போகலாம் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், இல்லடா சண்டேலாம் என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டில் வெளியே அனுப்ப மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகணும், சண்டே ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறம் வீட்டில் ப்ரேயர் இருக்கும், நான்லாம் வரமாட்டேன்னா அப்படியே ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா இவங்கெல்லாம் பயங்கர பரிசுத்தவானுங்க, இவனுங்க தான் பரலோகத்துக்கு போக போறானுங்க, நம்மளாம் நரகத்துக்கு போக போறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம கூட நல்லா க்ளோஸா இருப்பாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. காலேஜ் டேஸ்லயும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலங்களையும் சரி, சில நேரத்தில் சண்டேஸ் வேலைக்கு வர சொல்லுவாங்க. இல்லை சார் நாங்கள் சர்ச்சுக்கு போனேன்னா, ஆமா நீங்க சண்டே சர்ச்சுக்கு போய் தான் என்ன பண்ண போறீங்க, இந்த நாட்டை எதை காப்பாற்ற போறீங்கன்ற மாதிரி எல்லாம் நம்மள என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவார்கள், நம்மளை பகைப்பார்கள். காரணம் என்னவென்றால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால இது எல்லாமே சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது இயேசுக்காக, மானிட மகனுக்காக இப்படிப்பட்ட உபத்திரங்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பது முன்னதாகவே இயேசு நமக்கு அறிவித்த ஒன்றாக இருக்கிறது. இப்போ மறுபடியும் அப்படியே 25ஆம் வசனத்துக்குள்ள வாங்க. திருப்தி. இப்போ யாரெல்லாம் திருப்தி படுறாங்களோ இந்த வாழ்க்கையில, அப்பா ரொம்ப திருப்தியா இருக்கு ஐயா, எல்லாமே என்கிட்ட இருக்குது, பணம், பொருள், செல்வம், அதிகாரம் என்கிட்ட இல்லாதது ஒன்றுமில்லை, நீங்க திருப்தியாக இந்த பூமியில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வாசிங்க. உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். இப்போ நம்மளை பார்த்து நிறைய உலகமே நகைக்குது, சிரிக்குது. இவங்கெல்லாம் என்ன பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறானுங்க, காலைல போய் சர்ச்சில் உக்காந்துக்கிறானுங்க, கடவுள் கடவுள்னுங்கிறானுங்க, எதுக்கு எத்தாலும் கடவுள்றானுங்க, ஆண்டவர் பார்க்கிறாருன்றானுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து இந்த உலகமே சிரிக்கும். அப்படி சிரிக்கிறவர்களுக்கு ஐயோ. அடுத்தது வாசிங்க. ம் 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 ரைட். இதெல்லாம் இவங்க வரலாற்றுல செய்தவைகள் தான் என்று இயேசு இங்கு சொல்லி முடிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு காரியம் இந்த சமவெளி பிரசங்கம், குறிப்பா இந்த பாக்கிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17. பவுல் இத அப்படியே கம்பைல் பண்ணி நமக்கு சொல்றதாக பார்க்கிறோம். இந்த பூமியில் உபத்திரம் நமக்கு உண்டு, ஆனால் இந்த உபத்திரம் கடவுள் அதி சீக்கிரத்தில் நீக்கி விடுவார். இந்த உபத்திரப்படுவதனாலே சோர்ந்து போகாதீர்கள். இந்த உபத்திரவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு தக்க பிரதிபலனை கொடுப்பார். ரைட். இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்பது, நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்பது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற அனுபவிக்கிற காரியங்கள் என்பது இது நிரந்தரம் கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில உடைந்து போன மாதிரி ஒரு நிலைமை வருங்க. என்ன, யாருமே நமக்கு ஒரு சப்போர்ட்டா இல்லை, நமக்காக இந்த உலகத்துல பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை, நம்ம வேலை ஸ்தலங்களில் நம்மளை அவமானப்படுத்துறாங்க, வேலை ஸ்தலங்களில் நம்மளை காயப்படுத்துறாங்க, குடும்பங்கள்ல பிரச்சனை, எல்லா இடத்துலயும் நமக்கு ப்ராப்ளமா இருக்கிறது. யாராவது ஒருத்தர் நமக்காக நின்று நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சப்போர்ட்டா யாருமே இல்லையே, இந்த உபத்திரம் ஏன் நான் தனியா ஃபேஸ் பண்ணணும்னு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம யோசித்த நாட்கள் உண்டு. ஒருவேளை இப்போ கூட நம்ம யோசித்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதான் சொல்றாரு, இந்த உபத்திரம் என்பது கொஞ்ச காலத்துக்காக தான். இன்னைக்கு நாம் உபத்திரவப்படுகிறோம், இன்னைக்கு நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால் இது ஒரு பெரிய மகிமைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்கிற சூழ்நிலைகள் என்பது இது நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ரைட். இப்ப அடுத்தது 27ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பொன்மொழி அப்படின்னு சொல்றாங்க. கோல்டன் பொன் விதின்றாங்க, மொழியில பொன் விதி, கோல்டன் ரூல் அப்படின்றாங்க. ஏனென்றால் இயேசு தன்னுடைய 10 கட்டளைகளை, அதாவது கடவுள் சொன்ன 10 கட்டளைகள், மோசேயுடைய நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஒரு புதிய பொன் கட்டளையாக, ஒரு பொன் விதியாக நமக்கு தருகிறதாக பார்க்கிறோம். ஏனென்றால் இப்போ மோசேக்கு கர்த்தர் சொன்ன கட்டளை எத்தனை? 10 கட்டளை. 10 கட்டளையை இயேசு ரொம்ப சுருக்கி 2 கட்டளையில கொண்டு வந்துட்டார். என்ன கட்டளை அது? முதல் கட்டளை, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. 2வது கட்டளை உன்னை போல் பிறரை நேசி. இப்போ முதல் கட்டளை 3
கட்டளை வந்துருச்சு. அடுத்த உன்னை போல் பிறரை நேசில மீதி இருக்கிற 7 கட்டளை வந்துருச்சு. உன்னை போல் நீ பிறரை நேசித்தால் நீ விபச்சாரம் பண்ண மாட்ட, கொலை செய்ய மாட்ட, திருட மாட்ட, அடுத்தவன் பொருளை இச்சிக்க மாட்ட. அப்படி இந்த எல்லா கட்டளையும் இந்த 2 கட்டளை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டார். இப்போ இங்க இந்த பொன் விதியில, பொன் கட்டளையில அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 27ஆம் வசனத்தை எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எவ்வளவு அழகான விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுடைய அந்த ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் உடைத்து இயேசு ஒரு புது விதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உன் எதிரிகளை நான் சிதறடிப்பேன், உன் எதிரிகளுடைய தலைமுறையாக நான் பழி வாங்குவேன், உன் எதிரிகளுக்கு ஒரு சந்ததி இல்லாத வரைக்கும் நான் அழித்து போடுவேன்றதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே கம்ப்ளீட்டா இல்லப்பா, உன் எதிரிகளை வெறுக்காத, உன் எதிரிகளை அழிக்கணும்னு நினைக்காத, உன் எதிரிகள் வம்சத்தை அழிக்கணும்னு எதிர்பார்க்காத, உன் எதிரிகளை, உன் பகைவர்களை என்ன பண்ண சொல்றாரு, சிநேகிங்கள்றாரு. உண்மையிலே இது பிராக்டிக்கலா கஷ்டம், செய்ய முடியாது. ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் நிரந்தரம், அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உன் பகைவர்களை சிநேகிங்கள், உங்களை விரோதிக்கிறவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். வாசிங்க தொடர்ந்து. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கார் பழைய ஏற்பாட்டு, உன்னை சபிக்கிறவர்களே, பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்கு, உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க இன்னும் இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றாரு பாரு, உன்னை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்க. அப்ப சபிக்கிறவர்களை சபிக்காத, சபிக்கிறவர்களை என்ன பண்ணு, ஆசீர்வதி. அப்படியே கம்ப்ளீட்டா மாத்துறாரு. அப்ப என் பகைவர்களை நான் நேசிக்கணும், என்னை வெறுக்கிறவர்களிடத்தில் நான் நன்மை செய்கிறோம், என்னை சபிக்கிறவர்களை நான் பதிலுக்கு சபியாமல் அவர்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஆசீர்வதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. எனக்காகவே நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு பாருங்க. எவ்வளவு அழகான கடவுள். அதுதான் இயேசு கிறிஸ்து தனித்துவமாக இருக்கிறார். உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் அவர்கள் அழியணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வாசிங்க. உன்னை ஒரு கன்னத்தை அறையிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. அப்புறம் உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னிடத்தில் எடுத்துக்கொள்கிறவனுக்கு திரும்பி கேட்காதே. ரொம்ப கடினமான செயல்பாடுகள். ஆனால் எவன் ஒருவன் இதை செய்கிறானோ அவனை இந்த உலகம் வியந்து பார்க்கும், அவனை ஏமாளின்னு கூட சொல்லும், அவனை பொழைக்க தெரியாதவனு கூட சொல்லும். ஆனா கடவுள் உங்களை தம்ம பிள்ளைகளாக பார்ப்பார். இதெல்லாம் செய்யறவங்க யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருமே அப்படி இல்லை, ஆனா இயேசு அப்படி இருக்கணும்னு தான் நம்மளை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பல நேரங்கள்ல என்ன நான் பர்சனலா நான் உணர்ந்தது அப்படிதான். நான் என்கிட்ட யார் கோவப்பட்டாலோ, யார் சண்டை போட்டாலோ நான் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். அடுத்த நிமிஷமே அவங்க கிட்ட போய் சகஜமா பேசுவேன், சிரிப்பேன். ஆனாலும் எனக்குள்ள அந்த உள்ள ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்களை எங்கேயாவது காலி பண்ணிடணும் தான் யோசிப்பேன். ஐரமா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது அவர் சிரிச்சினே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க, எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் என்ன பண்ணுவாரு, அடிச்சிருவாரு. அப்போதான் ஒரு நாள் யோசிக்கிறோம், அப்போ உண்மையிலே நம்ம கடவுள் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணல, வாழல. நம்ம வெளியில அப்படி இருக்கிறோம், பதிலுக்கு பதில் சண்டை போடாம, நம்ம யாருன்னா கோவப்படாம சிரிச்சிட்டு போயிடுறோம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு, அந்த வெஞ்சன்ஸ், அந்த பழி வாங்குற எண்ணம் இருக்கு. அதை மாத்தணும் தான் முயற்சி பண்றோம். ஆனாலும் அது உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் அப்படி மாறுகிறவர்களாக இருக்கணும்னு கடவுள் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு நம்ம இடத்துல. 31ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், ட்ரீட் அதர்ஸ் as you want to be treated. அடுத்தவர்கள் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் அதே அவர்களுக்கு செய்யும். இப்போ நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களை எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்களுக்கு மரியாதை. எல்லாரும் நீங்க போனோன்னு உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பகைவர் கூட உங்களை பார்த்து என்ன பண்ணுவார், சி நம்ம போய் இவனை பகைச்சோமே, இவன் நம்மளை பார்த்தவன் என்ன பண்ணிட்டான், ஸ்தோத்திரம் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்,
மனம் மாறுவாள். அதனால உங்களுக்கு அடுத்தவர்கள் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அடுத்தவங்க உங்களுக்கு அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்களா, முதல்ல நீங்க அன்பு செலுத்துங்க. அடுத்தவங்க உங்களுக்கு இரக்கம் காட்டணும்னு எதிர்பார்க்கிறாங்களா, முதல்ல நீங்க அவங்களுக்கு இரக்கத்தை காட்டுங்க. மற்றவங்க உங்க இடத்துல சந்தோஷமா பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களா, நீங்க முதல்ல போய் சந்தோஷமா பேசுகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்ப அந்த தொடக்கம் என்பது என்னில் இருந்து இருப்பது. அத சொல்லுவாங்க, மாற்றம் என்பது மற்றொரு இடத்துல, மாற்றம் என்பது முதல்ல நம்மிடத்துல தான் இருக்கும். அப்பதான் அந்த உண்மையான மாற்றம் வெளிவரும். அப்போ இன்னைக்கு இந்த பொன் விதிகளை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முடிந்த மட்டும் அதை பயன்படுத்த, அதை பிரதிபலிக்க யோசித்து பாருங்க. அடுத்தவர்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறார்களோ அதை நான் அடுத்தவர்களுக்கு செய்யணும். அதுக்குன்னு அடுத்தவங்க என்ன அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்காக அவங்களை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. நல்லவைகளை செய்து பழகுங்கள். அடுத்தது வாசிங்க 20. உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? அப்போ பாவிகளுக்கும் நீதிமான்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, பாவிகள் தன்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பார்கள், தம்மை பகைக்கிறவர்களை பகைப்பார்கள். நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களை சிநேகிக்கிறவர்களையும் சிநேகிப்பார்கள், தங்களை பகைக்கிறவர்களையும் சிநேகிப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்க. இதெல்லாம் பேசும்போது நல்லா இருக்குது ஐயா, அப்படியே உணர்ச்சி பூர்வமா இருக்குது பாருங்க, புல்லரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா யதார்த்தத்துல அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா, முடியாதது எதுவுமே இல்லை. சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு பாருங்களேன். முதல்ல கோபப்படுத்த நிறுத்தி பார்க்கலாம். அடுத்தது சடுதியா ஒருத்தரை காயப்படுத்துவோம் பாருங்க, ஒரு வார்த்தை அப்படியே சுருக்குன்னு பேசுவோம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுறது நிறுத்திட்டு எல்லாரிடத்திலும் முடிந்த மட்டும் அன்பு செலுத்தவும் அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் பழகும் போது நம்மிடத்திலே இந்த மாற்றங்கள் வரும். உண்மையிலே அதுதான் ரைட். அடுத்தது வாசிக்கலாம். உங்களுக்கு தொடர்ந்து வாசிங்க. உங்களால பதிலுக்கு பதில் செய்ய முடியவர்களுக்கு செய்வதை காட்டிலும் உங்களுக்கு பதிலுக்கு செய்ய முடியாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நேற்று ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். நேற்று ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு 2-3 வயசானவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா, ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மொழி எழுதிட்டியா? நம்ம எழுதிட்டேன், 200 ரூபாய் எழுதினேன். ஏன்னா அவங்க எனக்கு ஒரு இது பத்திரிக்கை வைக்கும்போது பழம் வச்சு கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு 100 ரூபா. அடுத்தது எனக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க, இப்போ அது 100 ரூபா. அப்போ அவங்க கொடுத்தது என்ன பண்ணிடணும், நம்ம திருப்பி கொடுத்துருவோம். நம்ம பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா நம்ம கணக்கு எல்லாம் எழுதி வச்சிருப்போம், அவங்க நமக்கு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க, அப்படியே திருப்பி செய்வோம். இதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அவன் 500 ரூபாய் எழுதுனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், 1000 ரூபாய் எழுதிருக்கணும். அதுதான் உண்மையிலே இது அவன் செஞ்சதுக்கு செய்யறனா, இது எப்படின்னா பதிலுக்கு பதில் செய்யற மாதிரி இருக்கிறது. இல்லைன்னா நீங்க அதுக்கு செய்யாம விட்டுடலாம். அதை நம்ம செய்யாம விட்டானாவது அவனாவது நமக்கு செஞ்ச மாதிரி ஆயிடும். அது எப்படி அவன் எனக்கு செஞ்ச மாதிரி விட்டான், அவன் எனக்கு செஞ்சா நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி கணக்கை முடிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை கிடையாதுங்க. அன்பை விதைப்பதற்கும் அன்பை பரப்புவதற்கும் அன்பை பகிர்வதற்கும் தான் இந்த வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் மறுபடியும் அவங்க உனக்கு உதவி செய்வாங்கன்றதுக்காக செய்யாதீங்க. நீங்க உதவி செய்கிறவர்கள் மறுபடியும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவர்களான்னு பார்த்து அவளுக்கு செய்யுங்க. இப்போ நேரத்துல இவருக்கு நான் செஞ்சா அவர் எனக்கு பதில் செய்வார்னா அது உதவி இல்லை, அது என்ன இது கைமாறாது. அவர் எனக்கு செய்யறார், நான் எனக்கு செய்யறார், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன் பாரு, அவரால் பதிலுக்கு எனக்கு செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு நான் செய்யறேன் பாருங்க, அதுதான் உண்மையான உதவி, அதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. ரைட். அடுத்தது 37ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை நீங்க வந்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்கன்னா, இது தீர்ப்பிடுதல், அதாவது ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நான் பொதுவாக சொல்ற ஒரு காரியம், என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் வக்கீலா மாறிடுவேன். புரியுதுங்களா? என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் என்ன மாறிடுவேன், வக்கீலா மாறிடுவேன். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் ஜட்ஜா மாறிடுவேன். புரியுதுங்க? இந்த கான்செப்ட் புரியுதா? ஏன்னா அடுத்தவனை நான் ஈஸியா நியாயம் தீர்த்துருவேன். ஆனா எனக்குன்னு வரும்போது நான் நியாயம் தீர்க்காம, ஆஹா இல்ல நான் இது கரெக்டா தான் பண்ணேன், இது இந்த வகையில கரெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்காக நானே வழக்காடுகிற வக்கீலாக, ஒரு அட்வொகேட்டாக நான் மாறிவிடுகிறோம். அதுதான் இயேசு வேண்டாம், அப்படி இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்றாரு. 37ஆம் வசனத்தை வாசிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அடுத்தவங்களை நீ தீர்க்கலனா நீ குற்றவாளியாக
தீர்க்கப்பட மாட்டோம். பொதுவாக நமக்கு ஒரு இது சொல்லுவாங்களே, அடுத்தவரை நம்ம கை நீட்டும் போது இந்த 4 விரலும் நம்மளதான் கை நீட்டுது அப்படின்ட்டு. அப்ப தயவுசெய்து அடுத்தவர்களை நாம் நியாய தீர்க்கவும் அடுத்தவர்களை நாம் குறை கண்டுபிடிக்க நாம் இங்க இல்லை. முதல்ல நம்ம கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நம்ம கிட்ட நிறைய குறைவுகள் இருக்கிறது, நம்ம கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை நாம் சரிப்படுத்துவோம். அதுக்கு அடுத்தது அடுத்தவர்கள் மீது நம்ம என்ன பண்ணலாம், போய் கேள்வி எழுப்பி பார்க்கலாம். 38ஆம் வசனத்தை பாருங்க. ரைட். அது முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு பெறுவீர்கள். இதெல்லாம் எதுல வருதுன்னா இயேசுடைய அந்த ஜெபத்துல வருது பாருங்க. பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்ப இயேசு மறுபடியும் வலியுறுத்துறது என்னன்னா, மற்றவர்களுக்கு நீ எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு செய்யப்படும். இது மற்ற மதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா கர்ம வினைன்றாங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இயேசு அது முன்னாடியே சொல்லிட்டாரு. என்னன்னு, எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். அடுத்தவர்களுக்கு நீ எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு செய்யப்படும். அடுத்தவரிடத்தில் நீ மன்னிக்கும் போது, அடுத்தவர்களை நீ மன்னிக்கும் பொழுது உனக்கு வரும்பொழுது அது உனக்கு மன்னிக்கப்படும். அதுதான் இங்க இயேசு மறுபடியும் வலியுறுத்து. அப்புறம் கொடுக்கிறது பொறுத்த மட்டும் நாம் கொடுக்கிறதே கடவுள் என்ன பண்றாரு, நமக்கு திருப்பி கொடுக்கிறவரா இருக்கு. அதுவும் எப்படி கொடுக்கிறாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து வீழ்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு டாக்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஹை பேமெண்ட் தான் கடவுள் என்ன பண்றாரு, திருப்பி கொடுக்கிறாரு. அதான் சொல்றாரு, ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் யாருக்குமே கடனாளியாக இருப்பதில்லை. நீங்க 10 ரூபா போத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 100 ரூபாக திருப்பி கொடுத்துருவார். கடவுள் உங்களிடத்திலே கடனாளியாக இருக்க அவர் விரும்புவது கிடையாது. ரைட். அடுத்தது 39ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பார்வை இல்லாதவர் எப்படி இன்னொரு பார்வை இல்லாதவரை வழி நடத்த முடியும். சில நேரங்களில் இது ரொம்ப சென்சிட்டிவான காரியம் தான். இது இந்த ஓமை கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, 10 பார்வை இல்லாதவர்கள் ஒன்னா நடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள வழி நடத்துறவர் எப்படிதான் இருப்பாரு, பார்வை இல்லாதவராக தான் இருப்பாரு. ஆனா இது 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 நம்ம அப்படியே எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் நம்ம எப்படி பண்றது, இது சரியான்றது எனக்கு ஒத்துக்க முடியல இந்த ஓமை. ஒருவேளை அந்த சூழ்நிலையில அப்படி இருந்திருக்கலாம் இயேசு சொல்லும் போது. இன்னைக்கு சூழ்நிலையிலே பார்வை இல்லாதவர்களை வழி நடத்ததான் செய்யறாங்க. அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது என்னை பொறுத்தவரைக்கும் நல்லதா தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப ஆராய்ந்து இதில் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்னா பல நேரங்களில் நம்ம பைபிள்ல இருக்கிறது அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் அன்ற சூழல்ல கரெக்டா இருந்திருக்கலாம், இன்னைக்கு சூழல்ல அது சரியா இல்லாம இருக்கலாம். அதுதான் அந்த வசனத்தை வாசிங்க. அப்படி வாய்ப்பு இல்லை, குருடர்கள் வழிகாட்ட முடியுது. ஆனா இதை நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் இதுக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்துனா, தப்பு பண்றவனுக்கு வழிகாட்ட முடியாது. அதுதான் சொல்றாரு, தப்பு பண்றதுக்கு தான் என்ன பண்ணுவான், வழிகாட்டுவான். நல்லது செய்யறவன் நல்லது செய்யறதுதான் வழிகாட்டுவான். அதை தான் மீன் பண்றாரு தவிர்த்து லிட்டரலா நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த பார்வை இல்லாதவர்களே இயேசு சொல்றாருன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அதுல இருக்கிற உள்கருத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். நல்லது செய்யறவனை நீ பின்பற்றினா அவன் உன்னை என்ன பண்ணுவான், நல்லது செய்ய வைப்பான். தீமை செய்கிறவனை நீ பின்பற்றினால் அவன் உனக்கு தீமை செய்வதற்கு உன்னை வழி நடத்துவான். அதுதான் அதுல இருக்கிற கான்செப்ட். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 41ஆம் வசனம் ஒரு வேடிக்கையான ஒரு நகைச்சுவையான ஒரு காரியம். என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை வாசிங்க. இப்போலாம் இல்லை, இந்த ரயில்வே வீடுங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பில்லருக்கு பதிலாக மரக்கட்டைகளை வச்சிருப்பாங்க. அது உத்திரத்தை அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஒட்டுமொத்த அந்த ரூஃபிங்கே தாங்கி நின்று இருக்கும். அவ்வளோ பெரிய கட்டை அது. அவர் என்னன்றார் இயேசு, உன் கண்ணில் அவ்வளோ பெரிய கட்டை இருக்குது, கண்ணுக்குள்ள எப்படிங்க அவ்வளோ பெரிய, அது ஒரு வேடிக்கையா சொல்றாரு. உன் கண்ணு மறைச்சு போய் இருக்கிறது, அவ்வளோ பெரிய அழுக்கு உன் கண்ணில் ஒட்டிட்டு இருக்கு. ஆனா அதை பார்க்காத நீ என்ன பண்ற, உன் சகோதரன் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்ற. என்ன சொல்றியா, உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற ஒரு சின்ன தூசி, ஒரு துருவை பார்த்துட்டு அதுக்கு நீ ஒரு கவுண்டர் சொல்ற பாரு. வாசிங்க. உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்து போடட்டும் அப்படின்னு நீ சொல்லலாம். முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அவ்வளோ பெரிய கட்டையை தூக்கி என்ன பண்ணு, முதல்ல போடு. உன் மேல இருக்கிற பிரச்சனையை நீ தீர்த்து போட்டு அப்புறமா என்ன பண்ணு, அடுத்தவனுடைய கண்ணில் இருக்கிற சின்ன சின்ன தூசிகளை
பார்க்க பாரு அப்படின்னு. ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், அடுத்தவனுடைய பிரச்சனைங்க அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறை தான் நமக்கு அப்படியே மேக்னிஃபைங் கிளாஸ் இந்த டிடெக்டிவ்ல வச்சு பார்ப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தெரியுது. இவங்ககிட்ட இது இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது. முதல்ல அது திருப்பி உன் பக்கத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீ அடுத்தவன் என்ன பண்ணு, போய் பாரு. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் நிறைய ஞாபகம் வருது. ஒரு கணவன் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு, டாக்டர் அவர் இந்த மாதிரி எனக்கு சின்ன பிரச்சனை அப்படின்றாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின் போது, என் மனைவிக்கு காது கேட்கல, நான் என்ன சொன்னாலும் அவள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, அவளுக்கு உண்மையிலே காது கேட்குதா கேட்கலையான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போ, ஒரு 50 மீட்டர் தொலைவில் இருந்து மனைவி கிட்ட போய் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேளு அப்படின்னு. அப்படி அவங்க பதில் சொல்லனா அடுத்தது ஒரு 30 மீட்டர் கிட்ட போ, திருப்பி அதே கேள்வி கேளு. அதுக்கும் அவங்க பதில் சொல்லனா திருப்பி ஒரு 10 மீட்டர் கிட்ட போ, திருப்பி என்ன பண்ணு, அவங்க கிட்ட அந்த கேள்வியை கேளு. அதுக்கும் அவங்க பதில் சொல்லனா அவங்க கிட்ட போயிட்டு கேளு. அப்போ பதில் சொல்றாங்களா பாரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ % காது கேட்கலன்றதை நான் அவனுக்கு சொல்றேன்ட்டார். இவர் என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து போய் கேட்கிறாரு, இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு, பதில் வரல. திருப்பி கொஞ்சம் கிட்ட போறாரு, என்னம்மா சாப்பாடு, பதில் வரல. திருப்பி கிட்ட போறாரு, என்னம்மா சாப்பாடு, பதில் வரல. தட்டி என்னம்மா சாப்பாடு அப்படின்னா, 4 முறை சொல்லிட்டேன், இன்னைக்கு புளி சாதம் புளி சாதம் புளி சாதம், காது உனக்கு கேட்கலையா, நான் அந்த அம்மா திட்டுறாங்க. இப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. ஆனா அவர் என்ன பண்றாரு, போய் டாக்டர் கிட்ட தன் மனைவிக்கு காது கேட்கல. பல நேரங்களில் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நம்ம உணராமல் அடுத்தவர்கள் கிட்ட போய் இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை, நியாயமா பார்த்தா நம்ம கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்கிறது. ஆகையால் அன்பான தேவஜனமே, இயேசு அதான் சொல்ற காரியம், முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அந்த உத்திரத்தை, அந்த மரக்கட்டை எடுத்து போடு. அதுக்கப்புறம் ஒரு சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ என்ன பண்ணு, எடுத்து போடலாமான்னு போய் கேளு அப்படின்றாரு. ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு இங்க வெளிப்படுகிறது. அடுத்தது 43ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, வேத ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு வரும். நம்ம என்ன போடுறோமோ அதான் வரும். நீ மாமரம் நட்டனா உனக்கு என்னது நெல்லிக்காய் வரப்போகுது, நெல்லி மரம் போட்டா உனக்கு மாம்பழமா வரப்போகுது. நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் பெற்றுக்கொள்வ. அதுதான் இயேசு என்ன பண்றாரு, இங்க சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனிகளை தரும், கெட்ட மரம் கெட்ட தனி. மரமானது எதை வைத்து அறியப்படும், அதோடைய கனியை வைத்துதான். நீ நல்லவனா கெட்டவனா, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது உன்னுடைய கனிகளை பொறுத்துதான். கனிகள் என்பது என்ன, என்னுடைய செயல்பாடுகள். நான் நல்லவனாக இருந்தால் என்னுடைய செயல்பாடுகள், என் வார்த்தைகள், என் சொல், என் செயல் எல்லாமே நல்லவைகளாக இருக்கும். நான் கெட்டவனா இருந்தா என் பேச்சு, என்னுடைய காரியங்கள், என் சிந்தனைகள், என் செயல்பாடுகள் எல்லாமே தீமையா இருக்கு. நான் நல்லவனா இருக்கும்போது என்னிடத்தில் நல்லதை எதிர்பார்க்க முடியும், நான் கெட்டவனாக இருக்கும்போது என்னிடத்தில் கெட்டவைகளை தான் எதிர்பார்க்க முடியும். அப்ப நான் என்பது என்னென்றால் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய ஆற்றல், என்னுடைய எல்லா விதமான காரியங்கள் தான் என்னை யார் என்று விவரிக்கிறது. அப்ப என்னுடைய கனிகளை கொண்டுதான் நான் அறியப்படுகிறேன். அப்போ உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களால் 4 பேர் வாழ்றாங்க, உங்களால 4 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்களால 4 பேருக்கு நல்லது நடக்குது என்றால் நீங்க நல்லவராக இருக்கிறீர்கள். உங்களால 4 பேருக்கு பிரச்சனை வருது, உங்களால 4 பேருக்கு வாழ்வு இழந்து போய் நிற்கிறார்கள் என்றால் நீங்கள் தீயவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் பொறுத்துதான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த உலகம் உங்களை அறிந்து கொள்ளும்ன்றார். ரைட், அடுத்தது வாசிங்க. அழகா சொல்ற பாருங்க, நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்கள் இருக்கும், அவங்க கிட்ட இருந்து வெளியே வர்றது எல்லாமே இதுதான் இருக்கும், நல்லவைகளாக தான் இருக்கும். தீய மனுஷனுக்கிட்ட இருந்து வெளியே வருது தீயவைகளாக தான் இருக்கும். அதனால அது தீய காரியங்கள். இப்போ அன்னை தெரசா கிட்ட இருந்து வரக்கூடியது என்னவா இருக்கும், அன்பு அதான் இருக்கும். இதே ஒரு பயங்கரவாதி கிட்ட, ஒரு தீவிரவாதி கிட்ட இருந்து, ஒரு அரசியல்வாதி கிட்ட இருந்து வருதெல்லாம் என்னவா இருக்கும், தீமையானதா தான் இருக்கும். அதனால நம்முடைய செயல்பாடுகளை வைத்துதான் உலகம் நம்மை அறிந்து கொள்ளும். ரைட், அடுத்தது 46 இருந்து 49 வரை பார்த்தீங்கன்னா 2 வகையான அடித்தளங்களை குறித்து இயேசு பேசுறாரு. ஒரு அடித்தளம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, 46ஆம் வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்றால், ஆழமாய் தோன்றி கற்பாறை மீது அஸ்திவாரம் போட்டவர்கள், வீடு கட்டுகிறவர்கள் மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அடுத்து 49 வாசிங்க.
என் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதவர்களோ அஸ்திபாரம் இல்லாமல். பொதுவாகவே இந்த அடித்தளம் எவ்வளவு தூரம் நம்ம தோன்றோன்றதை பொறுத்துதான் இருக்கிறது. 6 அடி 7 அடி 8 அடியில ஃபவுண்டேஷன் போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். 1 அடி 2 அடியில ஃபவுண்டேஷன் போட்டா அப்படியே வீடு சீட்டு கட்டு மாதிரி ஆயிடும், சாஞ்சி தான் போகும். இது எதற்கென்றால் உழைக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. என்ன உழைக்கிறது? ஆழமாக தோண்டுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய வார்த்தைகளை தோண்டி தோண்டி அதில் இருக்கிற ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி என் இருதயத்தில் நான் நிலைநிறுத்தி வைக்கிறேன் பாருங்களேன். அப்போ நான் அசைய மாட்டேன். ஆனா அந்த வார்த்தைகள் அப்படியே மேல ஒட்டிட்டு இருந்தா அது காற்று அடிக்கும் போது அது பறந்து போயிடும். அதுதான் சொல்றேன், 2 விதமான அடித்தளங்கள். உங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட அடித்தளங்களை போடுகிறீர்கள் என்பது பொறுத்துதான் இது அமையும். நான் இதோட நிறைவு செய்கிறேன்.